கேரளாவில் கோலாகலமாக நடைபெற்ற வைக்கம் நூற்றாண்டு நிறைவு விழா. புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பினராயி விஜயன் இணைந்து திறந்து வைத்தனர். வைக்கம் நூற்றாண்டு நிறைவு விழாவுக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கேரள மக்கள் உற்சாக வரவேற்பு. முதலமைச்சருடன் கை குலுக்கி செல்ஃபி எடுத்து உற்சாகம். பெரியாரின் வைக்கம் போராட்டம் இந்தியாவில் சமூக நீதி போராட்டத்துக்கான தொடக்க புள்ளி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். சாதிய பாகுபாட்டை களைய இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது என்றும் பேச்சு. சமூக நீதி காவலராக திகழ்ந்தவர் பெரியார் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் புகழாரம். வைக்கம் நூற்றாண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றது இரட்டிப்பு மகிழ்ச்சி என்றும் பேச்சு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். கேரளாவுக்கு ரெட் அலர்ட் பிறப்பித்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். சென்னையில் அதிகாலை முதல் விட்டு விட்டு கனமழை. பகல் நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து இரவு போல காட்சி. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அதிகாலை முதல் கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீரால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாத்தனூர் அணையில் வினாடிக்கு 13,000 கன அடி நீர் வெளியேற்றம். திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் 6ஆம் கட்ட வெள்ள எச்சரிக்கை. தொடர் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. நீர்மட்டம் 22 அடியை நெருங்குவதால் நீர்வரத்து தொடர்ந்து கண்காணிப்பு. தூத்துக்குடி மற்றும் மரக்காணத்தில் கனமழையால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. ஆயிரக்கணக்கான விசைப்படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தம். கனமழையால் சென்னையில் 15 விமானங்களின் சேவையில் தாமதம். வானில் வட்டமடிக்கும் விமானங்கள் ஓடுபாதையை சரியாக கவனித்து தரையிறங்க அனுமதி. திருவண்ணாமலையில் தீபமலையின் உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது தீபக் கொப்பரை. நாளை மாலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டுள்ள யானை கூட்டம். அடர் வனத்திற்குள் யானைகளை விரட்ட வனத்துறை தீவிர முயற்சி. நடிகர் ரஜினிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, கமல், விஜய் உள்ளிட்டோர் பிறந்த நாள் வாழ்த்து. பிரத்யேக வீடியோ வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்தது சன் பிக்சர்ஸ் நிறுவனம். நடிகை நயன்தாரா திருமண ஆவணப்படத்தில் அனுமதியின்றி காட்சிகளை பயன்படுத்திய விவகாரம். நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்கில் நயன்தாரா, விக்னேஷ் சிவன் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு.